ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். வேஷா டிவைன் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உலகத்திற்கே பெம்பெருமான் சிவபெருமான் தான் அப்பா. அவரோட திருத்தலத்தில் நான் வழிபாடு பண்ணியிருந்தேங்க. எனக்கு கிடைச்ச இந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன். நான் எந்த கோவிலில் வழிபாடு பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அருள்மிகு விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாத திருக்கோவில் தான் நான் வழிபாடு பண்ணியிருந்தேன். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் பரங்கிமலையில் இருக்குது. அதாவது பட் ரோடுன்னு சொல்லுவாங்க. பரங்கிமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்துலேயே இந்த கோவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது டுவர்ட்ஸ் கிண்டி கத்திப்பாரா போகிற வழியிலே தான் இந்த கோவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சுமார் 600 வருஷத்துக்கு முந்தையிலிருந்தே தோன்றப்பட்ட சிவன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டோம். 20ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்காங்க. அதாவது பழமையான கோவிலை 20ஆம் நூற்றாண்டில் புதுமை பண்ணி கட்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டும் பேசப்படுறாங்க. கோவிலோட வரலாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருங்கிமா முனிவர் கைலாயத்திலிருந்து பூலோகத்தை நோக்கி அகத்தியரை சந்திச்சுட்டு கைலாயம் போகிற வழியில் ஒரு மலை அடிவாரத்தில் சிவனை நோக்கி தவம் பண்ணியிருந்தாராம். பிரிங்கி முனிவர் சிவனை மட்டுமே வணங்குற ஒரு முனிவர். அவர் மேலே பார்வதி தேவி கோபப்பட்டு அவரோட உடம்புல சதை தனியாக தலை தனியாக பிரிச்சுட்டாங்க. அதனால் அவர் சிவனை நோக்கி வழிபாடு பண்ணதுனால சிவபெருமான் அவருக்கு தடியும் காலையும் மட்டும் கொடுத்ததாக பேசப்படுறாங்க வரலாற்று கதையில். அப்படி இருக்கிற அவர் வந்து சிவனை நோக்கி தவம் செஞ்சு காலப்போக்கில் இங்கே முக்தி அடைந்ததாகவும் பேசப்படுறாங்க. இந்த கோவில் அத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவில். பிரிங்கிமா நகரம் தான் காலப்போக்கில் மாறி பரங்கிமலை சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுது. அதுதான் இந்த தலத்தோட வரலாறு. ரொம்பவுமே பழமை வாய்ந்த சிவகோவில்க. இந்த கோவிலில் சிவபெருமான் ரொம்ப அழகாக காட்சி கொடுக்குறாரு. நந்தியம் பெருமானோட காட்சி கொடுக்குறாரு. விசாலாட்சி தாயார் இடது பக்கமாக காட்சி கொடுக்குறாங்க. முருகர் வள்ளி தேவானியோட காட்சி கொடுக்குறாங்க. விநாயகர் இருக்காங்க. சந்திரன் சூரிய பகவான் நவகிரகங்கள் காலபைரவர் இருக்காரு. ஆஞ்சநேயர் இருக்காங்க. மகாவிஷ்ணு பெருமான் இருக்காங்க. பெருமாள் தாயார்களோடு இருக்காங்க. பிரம்மா இருக்காங்க. தட்சிணாமூர்த்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் இருக்காங்க. துர்க்கை சன்னதியும் இருக்குது. அதே மாதிரி நவகிரகங்கள் சன்னதியும் இங்கே இருக்குது. ஒரு அரச மரத்து அடிவாரத்தில் நாகர்கள் இருக்காங்க. அம்மனும் அங்கே காட்சி கொடுக்குறாங்க. கோவில் ரொம்ப டிவைன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இந்த கோவிலில் இப்போ திருப்பணிகளும் நடைபெற போகுது போல இருக்குது. அதுக்கான நிதியும் உபயதரர்கள் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நான் அதையுமே ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த கோவில் வந்து ரொம்பவுமே டிவைன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு கிடைச்ச இந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் நான் வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். நாங்கள் வர வீடியோஸில் நாங்கள் மாற்றிக்கிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் இப்போ ஏதாவது பண்ணணுன்னா சொல்லுங்கள். நாங்கள் வர வீடியோஸில் நாங்கள் கண்டிப்பாக மாற்றி போடுறோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்களும் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருப்போம். இங்கே இருக்க இந்த கோவிலில் இருக்க கடவுள்களோட அனுகிரகத்தினால உங்கள் வேண்டுதல் எல்லாமே சீக்கிரம் நிறைவேறணும். உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கணும். எல்லாரும் நல்லா இருப்போம். நல்லதே நடக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டுங்க. உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றுவாங்க. நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். நன்றி.